அரசன் அப்படின்ற படத்துடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்பு அவர்களுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமான ஒரு குதூகலத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்படி ஒரு டேரக்டர் கையில் அவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு தான் இருந்துச்சு. கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு டேரக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிலம்பரசனுடைய நடிப்பில் அரசன் அப்படின்ற படம், இந்த படத்துடைய வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு பவுன் பண்ணி இப்போ தான்ப்பா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துடைய ப்ரொமோ ஷூட் எடுக்க போகிறோன்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொமோ ஷூட்டும் எடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ப்ரொமோ வர்ற மாதிரி ஒரு சட்டிலான ராவாக ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை அக்டோபர் 16 ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதில் கிச்சா சுதீப் வந்தாங்க, அதுக்கப்புறம் ராணா டகுபதி வந்தாங்க. இப்படி இவங்களெல்லாம் வச்சு பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசாமல் நம்ம கிச்சா சுதீப்பையே ஒரே மனசாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அதுவும் இப்போது ஓகேன்ற நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த வகையில் அரசன் படத்தில் கிச்சாவும் நடிக்கிறாரு அப்படின்றதான் ஒரு சிறப்பான அப்டேட்டு. அவருக்கு என்ன மாதிரியான கதாபாத்திரமாக இருக்கும், மேபி வில்லனாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் வெற்றிமாறன் அவர்களுடைய படம் அப்படின்றதுனால யார் வில்லன் யார் ஹீரோன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ரெண்டு பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்ருப்பாரு மாசை. அதனால் ஈவன் உபேந்திரா கிட்டேயுமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். ஆனால் அவர் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இதில் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கிச்சா சுதீப் நடிக்கிறது தான் மோர் ஓவர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது நிறைவேறின பட்சத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தீபாவளிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டுக்கு ஓடிடுவாங்க. அதுக்குள்ளே நமக்கு ஆன்போர்ட் ஆகிறவங்களுடைய அப்டேட்டும் கிடச்சிரும். கங்குவா ரெட்ரோ இந்த படங்களுக்கு அப்புறமா கருப்பு அப்படின்ற படம் சூர்யாவுடைய நடிப்பில் ரிலீஸ் காத்திருக்கு, ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில். இது இல்லாமல் வெங்கி அட்லூருடைய இயக்கத்தில் ஒரு பீரியாட்டிக் படமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த படத்தில் இருக்கிற ஒரு சண்டே காட்சியும் ஒரு சாங்கையும் ஷூட் பண்ணுறாங்க எங்கே யூரோப்பில் இருக்கக்கூடிய பெலரஸ் அப்படின்ற இடத்துல. அதுக்குண்டான வேலைகள் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுனால அவர் இங்கிருந்து மாஸ் கிளப்புற மாதிரி நிறைய பிஜிஎம்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காராம். கூடவே அப்பப்போ அங்கே போய் சீன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்து இங்கே வேலையும் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கி அட்லூருடைய திரைப்படம் ரொம்ப வேகமாக நினச்சதை விட வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். இது இல்லாமல் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கூடவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலில் ராவினா டாண்டன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு சீக்கிரமாகவே வரும். இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்கெடியூல் வரும்போது நமக்கு ப்ரமோஷன் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். அதே யூரோப்பில் இன்னொரு படத்துடைய ஷூட்டிங்கும் நடக்குது. ஆனால் என்ன, இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்குது இங்கே அப்படின்றதையே ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க. யார் போட்டது அப்படின்னு சொல்லி டீமே தேடிட்டு இருக்காங்க. ஜனவரி 9 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க தி ராஜா சாப் அப்படின்ற படம். பிரபாஸோடைய நடிப்பில் 3 கதாநாயகிகள் அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகிகளை வச்சு படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. படமும் பயங்கர வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஈவன் படத்துலேருந்து ரிலீஸ் ஆன அந்த டீசருமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. ஒரு சூப்பரான ஹாரர் சப்ஜெக்ட் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி காட்சிகள் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடல் காட்சி இருக்குது, அதை பேசாமல் யூரோப்பில் போய் ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போனாங்க. ஈவன் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்ணமான ஒரு சட்டையை போட்டு ஜாலியாக அங்கே இருக்கக்கூடிய டான்ஸர்ஸோட பிரபாஸ் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் இணையத்தில் வைரலாக யார் அந்த வேலை பண்ணது அப்படின்னு சொல்லி செம ஷாக் ஆகிட்டாங்க டீம். மாருதியுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இந்தியா கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா Jan 9 சொன்ன மாதிரியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் தேவர்கொண்டாவுடைய அடுத்த திரைப்படம் ரவி கிரணோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தில் ராஜு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் பூஜையோட போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் நடித்த படங்கள் பார்த்தோம், ஆனால் தெலுங்கில் நடிக்கலை. இப்போ தெலுங்கில் கம்மிட்டாக இருக்கிறதுனால மேரேஜுக்கு அப்புறமா தெலுங்கில் கம்மிட்டாகி நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஈவன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி மகாநதி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் விஜய் தேவர்கொண்டா ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பழம்பெரும் நடிகையான சாவித்ரி அவர்களுடைய வேடத்தில் நடிச்சிருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். ஆனால்
இதில் அவங்க ஜோடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேரா நடிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுதான் முதல் படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்ல முடியும். அந்த வரிசையில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இதில் கீர்த்தி சுரேஷ் தானா அப்படின்றதும் ஓரளவுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் பேசும்போதெல்லாம் இவங்க தான்ப்பா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஈவன் எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அவங்க சைலேருந்து என்ன அப்டேட் வருதுன்னு. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Street. Take care.